ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்திருந்த ஒரு குட்டி ரொட்டீன் விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு மகாவீர் ஜெயந்தின்றதுனால ஸ்கூலுமே லீவு. எப்பவும் ஸ்கூல் லீவ் இருக்குன்னா, அன்னைக்கு தான் எங்கேயாவது வெளியில போற வேலையெல்லாம் இருந்தா அதெல்லாம் பிளான் பண்ணிப்போம். அப்பதான் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இந்த டைம்க்குள்ள வரணும்னு அவசர அவசரமா போயிட்டு வர வேண்டான்னு. இன்னைக்கு இங்க தூத்துக்குடியில இருக்கிற மார்க்கெட் வரைக்கும் போலான்னு இருந்தோம். இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆயில்ல, கொஞ்சம் தண்ணி எல்லாம் மண்பானையில வச்சு குடிச்சா நல்லாருக்கும் சில்லுன்னு. அதுக்கு மண்பானை தான் வாங்க போறோம். இப்போ டைம் மணி 11:30 மணி போல தான் ஆகுது. ஆனா நாங்க மதியம் லஞ்ச் எல்லாம் வீட்ல சமைச்சு சாப்பிட்டுட்டு 2:30 மணிக்கு மேல போலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிச்சன்ல யூஸ் பண்ற கிராசரி கண்டெய்னர்ஸ்லாம் அந்த ஐட்டம்ஸ் 2, 3 தீந்துருச்சுன்னு பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ எல்லாமே காஞ்சுட்டு அதனால திருப்பி அந்த கிராசரிஸ்லாம் ரீஃபில் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் எப்பவும் இந்த கண்டெய்னர்ஸ்லாம் மொத்தமா ஒரே நாளா எடுத்து போட்டு வாஷ் பண்ண மாட்டேன். அது பெரிய வேலையா இருந்த மாரி இருக்கும். ஒரு பொருள் தீர்ந்துச்சுன்னா, அது ரீஃபில் பண்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். அப்படி வைக்கிறப்போ, நமக்கு எல்லா பாக்ஸுமே கிளீனா பளிச்சுன்னு இருக்கும். நாங்க இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல தான் இந்த கண்டெய்னர்லாம் நான் புதுசா செட்டா வாங்கியிருந்தேன். நெறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு இன்ன வரைக்கும் அடிக்கடி கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க, இந்த கண்டெய்னர்லாம் நல்லா இருக்கான்னு. நான் 1 வருஷமா யூஸ் பண்ணிட்டேன். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. இது வந்து கிளாஸ் கிடையாது, அக்ரிலிக். ஆனா நமக்கு கீழ போட்டா உடைஞ்சிருமோன்னு பயப்பட தேவையில்ல. லிட்ல வந்து நல்லா ஏர்டைட் லாக்கோட இருக்கும். எல்லா திங்ஸையும் ரீஃபில் பண்ணி அந்தந்த பிளேஸ்ல எடுத்து வச்சுட்டு, மதிய சமையலுக்கான வேலைய ஆரம்பிச்சுட்டேன். ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த மல்லி இல கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல நெறையா இருந்தது. அதனால இன்னைக்கு சிம்பிளா தயிர் சாப்பாடு கூடவே மல்லி துவையல் அரைச்சலான்ற மாரி பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மல்லி துவையலுக்கு கொஞ்சமா அந்த புதினா இல போட்டா நல்லாருக்கும். நெறைய பாதிக்கு பாதி அளவுல. மல்லி இல எந்த அளவுக்கு இருக்கோ, அதில ஒரு 1/4வாசி அளவுக்கு மட்டும் புதினா இல போட்டா, அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாருக்கும். அதனால எங்க பால்கனில புதினா இல நெறையவே இருக்கு. கொஞ்சமா வந்து அதுவும் பறிச்சுட்டேன். தக்காளி வந்து ஆல்ரெடி காய்ச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இப்போ நல்லா பழுத்துருச்சு. இதுக்கு மேல அத விட்டா கீழ விழுந்துரும்னு, இன்னைக்கு வந்து பறிச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு சமைக்கல. நாளைக்கு இல்ல அடுத்த நாள் சமைக்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலான்னு. இந்த மல்லி துவையல் எங்க அம்மா வீட்ல எப்பவாவது தான் சமைப்பாங்க. ஏதோ வாரத்துல 1 நாள் அந்த மாரி தான். எங்க மாமியார் வீட்ல அடிக்கடி செய்வாங்க. செவ்வா, வெள்ளினா கண்டிப்பா மல்லி துவையல் இருக்கும். மதியம் லஞ்ச் சமைக்கிறப்போ மல்லி துவையலும் அரைச்சு வச்சுருவாங்க. என் ஹஸ்பண்ட்க்கும் இது ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க வீட்ல செய்ற மாரி ஸ்டைலே வந்து செஞ்சு குடுத்துருவேன். கொஞ்சமா கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு, அதில காரத்துக்கு நான் 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அது கூடவே உளுந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு, அது நல்லா கலர் மாற அளவுக்கு போட்டு வறுத்து தனியா எடுத்து வச்சிடணும். இப்ப அந்த இருக்கிற எண்ணெயே போதும். எண்ணெய் நெறைய ஊத்த தேவையில்ல. அதில கிளீன் பண்ணி வச்சிருந்த மல்லி இல போட்டு, அது நல்லா சுருங்கி வந்ததுக்கு அப்புறமா, கொஞ்சமா மட்டும் அந்த புதினா இல போட்டு சூட்டோட மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டியதான். இது ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே உப்பு போட்டு அரைச்சிட வேண்டியதான். புளி, இஞ்சி, பூண்டு அந்த எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. இது எங்க அம்மா வீட்ல வந்து தேங்காய், இஞ்சி, பூண்டு, புளி எல்லாம் சேர்ப்பாங்க. அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுக்கலாம். சீக்கிரமா கெட்டு போகாது புளி இருக்கிறதுனால. இந்த 2 ஸ்டைல்ல பண்ற துவையலுமே டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும். துவையல் ரெடி ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிரலான்னு வெறும் உப்பு, மிளகாத்தூள் போட்டு ரவுண்டா தின் ஸ்லைஸா வந்து கட் பண்ணி தவா ஃப்ரை மாரி போட்டு எடுத்துட்டேன். தயிர் சாப்பாட்டுக்கு அந்த எண்ணெயில தாளிச்சு கொட்டி போடுறது என் ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோ பிடிக்காது. பிளெயினா அந்த தயிர் வச்சு சாப்பிடுறதுனா தான் பிடிக்கும். அதனால இன்னைக்கு அப்படியே சாப்பிட்டோம். பாப்பா இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் அவங்க ஆச்சி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதனால தான் நாங்க 2 பேரும் இப்ப தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 2 மணிக்கு மேல மார்க்கெட் போலான்னு கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். நான் எப்பவுமே வெளியில கிளம்புறப்போ சன்ஸ்கிரீன் போடுவேன். என்னோட ஸ்கின்னே ஆயிலி ஸ்கின் தான். ஆனா ஒரு சில சன்ஸ்கிரீன்லாம் நான் யூஸ் பண்றப்போ, இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி என்னோட ஸ்கின் எக்ஸ்ட்ரீம் ஆயிலியா இருக்கும். ஆயிலியா இருக்கிறதோட சேர்த்து ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ் எல்லாம் கிளாக் ஆகி நமக்கு அதனால ஆக்னே, பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுடும். ஆனா இனிமேல் இந்த பிரச்சனை எதுவுமே இல்ல. இப்ப டாக்டர் ஷேத்ல புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க. செரமைட் அண்ட் விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ சன்ஸ்கிரீன். இது ஸ்பெஷலா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்காகவே மேக் பண்ணது. அதனால நமக்கு ஆயில் ஃப்ரீ டேன் புரொடெக்ஷன் குடுக்கும். இதோட டெக்ஸ்சர் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். இது ஆயில் ஃப்ரீ ஃபார்முலால பண்ணியிருக்காங்கன்றதுனால ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்குமே ஸ்கின் ஆயிலியா தெரியாது. இதுல SPF 50 PA 4+ புரொடெக்ஷன் இருக்கு. நான் இப்ப என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். ஒயிட் காஸ்ட் எல்லாம் சுத்தமா இருக்காது. இது போக இதுல பவர் ஆஃப் நேச்சர் அண்ட் சயன்ஸ் 2மே சேர்ந்திருக்கு. இதுல இருக்கிற செரமைட் நம்மளோட ஸ்கின் பேரியர நல்லா புரொடெக்ட் பண்ணும். விட்டமின் சி ஸ்கின்ன நல்லா பிரைட்டன் பண்ணும். நான் இப்ப என்னோட ஃபேஸ்ல சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு பிளாட்டிங் பேப்பர் வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதுல சுத்தமா ஆயில் எதுவுமே ஒட்டல. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா கண்டிப்பா இந்த சன்ஸ்கிரீன ட்ரை பண்ணி பாருங்க. டாக்டர் ஷேத்ல கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் ஆயில் ஃப்ரீ சன்ஸ்கிரீன் இருக்கு. இதுவுமே ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்காக தான். ஆனா நல்ல ஒரு க்ளோ குடுக்கும். இதுல இருக்கிற கோஜிக் ஆசிட் பிக்மெண்டேஷன் நல்லா ரெடியூஸ் பண்ணும். இதுல இருக்கிற கேசர் ஸ்கின்க்கு நல்ல ஒரு க்ளோ குடுக்கும். இந்த 2 சன்ஸ்கிரீனுமே Amazon, Flipkart, Nykaa, Purple அவைலபிளா இருக்கு. டாக்டர் ஷேத் அஃபிஷியல் வெப்சைட்ல பாலன் 2025ன்ற என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா, அடிஷனலா உங்களுக்கு 20% ஆஃபர்ல இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க.
நான் பொறந்து வளர்ந்தது எல்லாமே தூத்துக்குடியில தான். ஆனா தூத்துக்குடியில இருக்கிற மார்க்கெட்டுக்கு நான் ஒரு வாட்டி கூட வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் வரேன். எங்க அம்மா வீட்லருந்து மார்க்கெட் கொஞ்சம் தூரம் தான். அம்மா அப்பப்போ பஸ்ல வருவாங்க. எங்கள தான் கூட்டிட்டு வந்ததில்ல. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நாங்க அத தூத்துக்குடிக்கு வந்து இங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது பொருள் வாங்கணும்னா என் ஹஸ்பண்ட் மார்க்கெட்ல கிடைக்கும் மண் பாத்திரம், இரும்பு பாத்திரம், இல்ல பாய் ஏதாவது வாங்கணும்னு சொன்னாலே மார்க்கெட்ல எல்லாமே இருக்கும். நான் மொத்தமா அங்க போய் வாங்கிட்டு வந்துறேன்னு சொல்லி வாங்கிட்டு வருவாங்க. ஒவ்வொரு வாட்டி மார்க்கெட் போகணும்னு நெனைப்பேன். பாப்பா சின்ன பிள்ளையா இருப்பாளா, எங்க தூக்கிட்டு கூட்டத்துக்குள்ள போறதுன்னு அப்படியே வந்து விட்டுருவோம். இன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். இங்க அந்த மார்க்கெட்டுக்குள்ள காய்கறி கடை, பழக்கடை, பிளாஸ்டிக் பொருளு இந்த மாரி எல்லா டைப் ஆஃப் கடையும் இருந்தது. நாங்க வாங்கணும்னு வந்திருந்தது மெயினா அந்த மண்பானை வாங்குறதுக்காக தான் வந்திருந்தோம். இந்த கடையில அந்த மண்ல செஞ்சிருக்கிற எல்லா பொருளும் இருந்தது. மண் அடுப்பு, மண்பானை, மண்லயே வந்து குழம்பு வைக்கிற கடாயி, அந்த பருப்பு கடையிற சட்டி சொல்லுவோம்ல அது, அப்புறமா சாம்பிராணி புகை போடுறது, சின்ன சின்ன அகல் விளக்கு, உண்டியலு, வாட்டர் ஜக் இந்த மாரி நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. கடைக்காரன்னா சொல்லியிருந்தாங்க. சம்மர் டைம்ல தான் அந்த தண்ணி ஊத்தி வைக்கிற பானைலாம் வந்து கொஞ்சம் டிஃபரண்டான ஷேப்ல புது புது மாடல்லலாம் வரும் அப்படின்னு. இந்த இதுல இருக்கிற எல்லாமே வந்து தண்ணி ஊத்தி வைக்கிற பானை தான். ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு மாடல்ல இருக்கு. ஒண்ணுல வந்து ஃப்ரண்ட்ல டேப் இருக்கு. இன்னொன்னு வந்து பார்க்கறக்கு ஜாடி மாரி இருக்கு. சைடுல புடிக்கிறதுக்கு ஒரு விளிம்பு மாதிரி எல்லாம் குடுத்திருந்தாங்க. இந்த சைஸ்க்கு செட் ஆகுற மாரி தனியா லிட்டு, அப்புறமா கிளாஸ் எல்லாம் கூட இருந்தது. ஆனா இந்த பானையெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தது. இதுல ஒண்ணு மட்டும் சின்ன சைஸ். இந்த சைஸ்ல இருந்தாலே எங்களுக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. ஏன்னா ரொம்ப பெருசா வச்சுட்டு நாங்க இப்ப இருக்கிற வீட்ல கிச்சனே குட்டி தான். ரொம்ப இடத்த போட்டு அடைக்க வேணாம். சின்ன சைஸ்ல இருந்தாலே ஓகே. ஒரு நாளைக்கு 2 வாட்டி கூட தண்ணி ரீஃபில் பண்ணிக்கலான்ற மாரி பார்த்து, ஃபைனலா இந்த பானைய வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு மேட்சா செட் ஆகுற மாரி லிட்டுமே வந்து குடுத்துட்டாங்க. இந்த குழம்பு வைக்கிறதுக்கான மண் சட்டி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நெறைய கொஞ்சம் புது மாடல்ல வந்து இருந்தது. சைட்ல வந்து சின்னதா ஹேண்டில் மாரி ஒரு விளிம்பு மாரி குடுத்துருந்தாங்க. அப்புறமா கருப்பு கலர் மண் சட்டி இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு உழைக்கும்னு சொல்லுவாங்க. அதுவுமே இங்க இருந்தது. ஒவ்வொரு மண் சட்டியோட விலையும் கொஞ்சம் வந்து மாறி மாறி இருந்தது. ஏன்னா சைஸு, வெயிட்ட பொறுத்து அதோட ரேட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். சின்னதா இந்த மாரி ஜக் எல்லாம் கூட இருக்கு. அதுல ஹேண்டில் எல்லாம் வந்து அழகா மாடல்லாம் போட்டிருந்தாங்க. மண்பானை வைக்க வேணாம், இடம் அடைக்கும். இல்ல மெயின்டெயின் பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு யோசிச்சா கூட இந்த மாரி சின்ன ஜக் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நைட்டே வச்சுட்டோம்னா, காலையில நல்லா சில்லுன்னு குடிச்சுக்கலாம். அடுத்து இது மண்லயே வந்து செஞ்ச சாம்பிராணி புகை போடுறதுக்கானது. இதுலயே வந்து நெறைய சைஸ்ல இருந்தது. சின்னது, பெருசு, கொஞ்சம் ஹேண்டில் குட்டியா அந்த மாரி எல்லாம். அம்மி கல்லெல்லாம் நான் இதுவரைக்கும் பெரிய சைஸ்ல தான் பார்த்துருக்கேன். இவ்ளோ குட்டியா இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதோட ரேட் வந்து 900 நல்ல வெயிட்டா இருந்தது. கிச்சன் கவுண்டர் டாப்ல கூட வச்சுக்கலாம். அவ்ளோ குட்டியா தான் இருக்கு. ஆனா தேங்காய் அரைக்க முடியுமான்லாம் தெரியல. ரசத்துக்கு நம்ம இந்த பூண்டு, மிளகு, சீரகம்லாம் தட்டுவோம்ல, அது வந்து தட்டிக்கலாம் வேணாம். இதுலயும் நெறைய சைஸஸ் எல்லாம் இருந்தது. அது போக அந்த இஞ்சி தட்டுற கல்லெல்லாம் இருக்கும்ல, அதுவுமே வந்து 2, 3 மாடல்ல இங்க இருந்தது. ஆல்ரெடி என்கிட்ட இதெல்லாம் இருக்குன்றதுனால நான் வாங்கல. சும்மா பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் இந்த மண்லயே உருளி எல்லாம் செஞ்சிருந்தது. இதுல வந்து ஆனா பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பெயிண்ட் பண்ணது அவ்ளோ பிடிக்கல. ஒரு வேள பெயிண்ட் பண்ணாம இருந்தா வாங்கலாமான்னு கேட்டு பார்த்தா, ஆனா அவங்க பெயிண்ட் பண்ணாதது இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா மண்ல அகல் விளக்கெல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி செராமிக்லயும் இப்போ அகல் விளக்கெல்லாம் அது நெறைய சைஸ்ல இங்க இருந்தது. நான் வந்து கிச்சன்ல யூஸ் பண்ற அந்த மாரியான மண் பாத்திரம், ஜாடி அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் சிமெண்ட் தொட்டி எல்லாம் இருந்தது. ஆல்ரெடி நாங்க வீட்ல பால்கனில வந்து ஒரு பிளாஸ்டிக் தொட்டில தான் வந்து குட்டி கப்பீஸ்லாம் போட்டு வளர்த்துட்டு இருக்கோமா, அத வந்து சிமெண்ட் தொட்டிக்கு மாத்திர்லாம். இங்க அழகா இருக்குன்னு அவங்க அத வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சைஸ் வாரியா நெறைய இருந்தது. காக்காக்கு வெளில வந்து தண்ணி வைக்கிறது. நாய்க்குட்டிங்களுக்குலாம் ஒரு சில வீட்ல வெளில வந்து தண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரியான சிமெண்ட் தொட்டியெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ரூ. 100 ரூ. 150 அந்த மாரி சைஸ பொறுத்து ரேட் மாறுச்சு. இந்த தொட்டி வந்து எங்களுக்கு நாங்க வீட்ல வைக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா இதுவே நல்ல பெரிய சைஸ் தான். ஆனா இத விட பெரிய சைஸ் தொட்டி வந்து இல்ல. இதுக்கு மேலனா வந்து நம்ம செடியெல்லாம் வைப்போம்ல பூந்தொட்டி. சிமெண்ட்ல அதுதான் இருந்தது. இந்த தொட்டியோட மாடலே எங்களுக்கு புடிச்சிருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு பார்த்தோம். அதுல கீழ அங்கங்க கொஞ்சம் அந்த சிமெண்ட் எல்லாம் போயிருந்தது. அதனால உள்ள இருந்து வேற ஒரு பீஸ் வந்து எடுத்து குடுத்தாங்க. இதோட ரேட் 200 தண்ணி வந்து வெளில போற மாரி கீழ சின்னதா ஒரு ஹோல் அவுட்லெட் இருந்தது. அது மட்டும் எங்களுக்கு எம்சீல் வச்சு க்ளோஸ் பண்ணி குடுத்துருங்க. ஏன்னா நாங்க ஃபிஷ் தான் போட்டு வளர்க்க போறோம்ன்னு சொன்னோம். அதனால கடையிலேயே வந்து எம்சீல் போட்டு அத க்ளோஸ் பண்ணி குடுத்துட்டாங்க. பொதுவாவே சிமெண்ட் தொட்டில்ல மீன் நல்லா வளரும்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அதுல நேச்சுரலாவே வந்து தண்ணி ஊத்தி வச்சா நல்லா சில்லுன்னு இருக்கும். அது போக சைட்லலாம் வந்து சீக்கிரமா பாசி பிடிக்கும். அதே வந்து ஃபிஷ் ஃபுட்டா சாப்பிடவும் செஞ்சுக்கும். இந்த தொட்டியில ஃபிஷ் போடுறப்போ நான் கண்டிப்பா விளாக்ல இன்னொரு நாள் காமிக்கிறேன். ஃபைனலா இந்த தொட்டி ஒண்ணு, அப்புறமா மண்பானை இந்த லிட்டோட இருக்கிறது ஒண்ணு வாங்கிட்டு நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோம். மண்பானையோட ரேட் பார்த்தீங்கன்னா 200 அந்த தொட்டியுமே வந்து 200 தான். அப்படியே வர வழியில இன்னும் 1, 2, 3 பொருளெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. மாப்பு, அதுக்கப்புறமா சாக்கோ சிப்ஸ், டார்க் சாக்லேட் அதெல்லாமும் வாங்கிட்டு வந்திருந்தோம்.
வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அதெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ப்ரௌனினாலே ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுவரைக்கும் வீட்ல செஞ்சதில்ல. எப்பவும் கடையில வாங்கி தான் சாப்பிடுவேன். அதனால வீட்ல செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆசையா இருந்தது. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் அங்க மார்க்கெட் போறப்போ ஒரு கடையில வாங்கியிருந்தேன். டார்க் சாக்லேட்டு 2 இதுல வாங்கியிருந்தேன். ஒண்ணு அமுல் டார்க் சாக்லேட், இன்னொன்னு வந்து இந்த காம்பவுண்ட் மாரி இருக்கும்ல, அதுல ஒரு பாக்கெட்டு. அடுத்து கொக்கோ பவுடர் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சாக்கோ சிப்ஸும் வாங்கியிருந்தேன். அது வந்ததும் மெல்ட் ஆயிடுச்சு. வெயில்ல போயிட்டு வந்தோன்றதுனால. அது மட்டும் வந்ததும் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா நட்ஸு, கேஷ்யூ, பைனாப்பிள் காயின்ஸ், அப்புறமா அந்த ட்ரைடு ஆம்லா இது எல்லாமே 1/4 கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தோம். என்கிட்ட வீட்ல ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஸ்பின் மாப் ஒண்ணு இருக்கு. அது போக இந்த மாரி ஒரு மாப் யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் பழசாயிட்டு சரி சேஞ்ச் பண்ணிடலான்னு அதிலேயே வந்து ஒரு புது மாப் ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறமா 2 மக்கு, அது கூடவே பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக ஒரு பிரஷ் ஒண்ணு வாங்கியிருந்தேன். அப்படியே நாங்க தூத்துக்குடியிலேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வரப்போ, நான் எப்பவும் போல பார்லர் போயிட்டு த்ரெட்டிங் மட்டும் பண்ணுவேன். அது மட்டும் பண்ணிட்டு வந்திருந்தேன். லாஸ்ட் மந்த் போயிருந்தேன். இந்த மாசம் ஒரு 30 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஹேர் கொஞ்சம் வளர்ந்த மாரி தான் இருந்தது. நான் ரொம்ப ப்ராப்பரா ஷேப் வந்து எனக்கு வராது. ஏன்னா ஒரு சைட்ல எனக்கு ஹேர் கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கும். அதனால எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுத்துருங்க. ஷேப் பண்ண வேணாம். ஏன்னா ரொம்ப ஒல்லியான மாரி இருக்கும். அவ்வளோ என்னோட ஃபேஸ்க்கு செட் ஆகாதுன்னு, இப்போ எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் எடுப்பேன். முன்னாடி நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சப்போ நானே எனக்கு ஐப்ரோஸ்லாம் எடுத்துருவேன். அப்போ ரெகுலரா பண்ணிட்டு இருந்தேனா, இப்போ வந்து பெரிய கேப் ஆயிடுச்சு. நான் வேற யாருக்கும் பண்றதில்லன்றதுனால எனக்கு பண்றதுக்கே அந்த ஃப்ளோ வரமாட்டேங்குது. அதனால பண்ணணும்னு தோணுச்சுன்னா, எங்க பக்கத்துல இருக்கிற பார்லர் போயிட்டு பண்ணிட்டு வந்துருவேன். இந்த விளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.